வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். பொதுவாக ஒரு வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அம்மாங்களுக்கு இருக்க ஒரு பயங்கர டென்ஷன். அதுவும் இந்த காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில் ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்து தான் அனுப்புவாங்க. நிறைய ஹெல்த் ட்ரிங்க் வந்திருக்கு, பட் எது கொடுக்கலாம், இது கொடுக்கலாமா, அது கொடுக்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இனிமே அந்த கன்ஃபியூஷனே வேணாம். ஏன்னா இந்த ஒரு வாரம் முழுக்க குழந்தைகளுக்கு உண்டான சத்துபானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் நாளான இன்னைக்கு டாக்டர் என்ன சத்துபானம் சொல்ல போகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே காலையில் இந்த ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் எந்த குழந்தைங்களும் பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிடாது. ஸோ அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சத்துபானம் ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. நிறைய மார்க்கெட்டில் வந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. இது சேஃபா, இது கொடுக்கலாமா, இது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு வாரம் முழுக்க எங்களுக்காக இந்த சத்துபானத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. முதல் நாளைக்கு இந்த சத்துபானம் என்ன அண்ட் சத்துபானத்தோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு குழந்தைக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம உணவு வகைகள் ஏராளமாக இருக்குது. அதில் இப்போதைய காலகட்டத்தில் நிறைய ஏதோ ஒரு சத்தான ஒரு பானத்தை குடித்தாதான் குழந்தை சத்தாக வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கத்தில் இருக்குது. முந்தைய காலத்தில் கஞ்சி, கூழ், அதுக்கப்புறம் பழச்சாறு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தப்படுதா அப்படின்னா இல்லை. ஏதோ ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் தான் இந்த குழந்தைய வளர்க்குது, ரொம்ப ஒரு புத்திசாலியாக வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை மக்கள் மனதில் திணிக்கப்பட்டிருக்குது. இது நம்ம இயற்கையான பொருட்கள் இருந்து உண்மையான சத்துபானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வாரம் முழுவதும் நம்ம சொல்ல போகிறோம். இதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம சொல்ல போடக்கூடிய முக்கியமாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சாரப்பருப்பு சத்துபானம். சாரப்பருப்பு, பொட்டுக்கடலை, இது ரெண்டையும் பொடி பண்ணிவிட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் பனவெல்லம் சேர்த்து இன்னும் சில பொருட்கள்லாம் போட்டு நம்ம ஒரு பானமாக குடிக்க போகிறோம். இது குழந்தைங்க விரும்பி குடிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவி பண்ணக்கூடிய ஒரு பானம் தான் இந்த சாரப்பருப்பு சத்துபானம். ஸோ சாரப்பருப்பு சத்துபானம் இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ டாக்டர்? ஒரு குழந்தை அது அருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு சத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக நம்ம இந்த 7 உடற்கட்டுகளை பற்றி அதிகமாக நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். 7 உடற்கட்டுகள்னா உடம்புல இருக்கக்கூடிய 7 அடிப்படையான திசுக்கள். இந்த 7 திசுக்களுக்கும் வலிமை கொடுக்கக்கூடிய பொருட்களாக சில பொருட்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதில் ஒரு முக்கியமானது தான் அந்த சாரப்பருப்பு. இந்த சாரப்பருப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா தசைகளுக்கும், எலும்புகளுக்கும், மூளைக்கும், கண் பார்வைக்கும், இதய இயக்கத்திற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது முழுமையான ஒரு குழந்தை உணவாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அந்த குழந்தை சரியாக சாப்பிடலை அப்படின்னாச்சுன்னா இந்த கஞ்சியை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாச்சுனாலே ஒரு நாள் முழுவதும் தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது. பொட்டுக்கடலை நம்ம அதில் சேர்க்குறோம். ஏலக்காய் அப்படிங்கிறது குழந்தைக்கு நம்ம சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு 2 ஏலக்காவை இதில் நச்சு போட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த சத்துபானத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் முழுமையாக உடம்புக்கு கிடைக்கிறது. இப்போது ஒரு சத்து பொருள் இருக்குது, இதை நம்ம சாப்பிட்றோம். இது சாப்பிட்றதுனால மட்டுமே உடம்புல எல்லா பொருட்களுக்கும் எல்லா திசுக்களுக்கும் முழுமையாக போய் சேருது அப்படின்னாச்சுன்னா இல்லை, கிடைக்காது போயிடும். அதை முழுமையாக சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ஏலக்காய்க்கு, சுக்குக்கு, இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் உண்டு. எதுக்காக ஏலக்காய் போடுறோம்? சும்மா மனத்துக்காக போடுறோம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த ஏலக்காய் போடுறது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா சாரப்பருப்புலையும் பொட்டுக்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் மூளைக்கு தேவையான மூளைக்கு, இதயத்துக்கு தேவையான இதயத்துக்கு, எந்த பகுதிக்கு தேவையோ அந்த பகுதிக்கு அந்த சத்துக்களை முழுமையாக செலுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ஓகே. உடம்புக்கே தெரியும் எந்த இடத்துக்கு இன்னைக்கு சத்து தேவை அப்படிங்கிறத அது செலுத்தும். அதை வேகமாக துரிதப்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஏலக்காய்க்கு உண்டு. ஓகே டாக்டர், பொதுவாக எல்லா ஹெல்த் ட்ரிங்க்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சத்துபானம் எப்படி டாக்டர் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா இல்லை தண்ணியிலையா? பால், தரமான பால் இப்போ கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி விலங்குகளினுடைய பாலில் நம்ம தவிர்த்துட்டு அதை மோராக தான் பயன்படுத்த சொல்கிறோம். அதனால் அந்த பாலை தவிர்த்துட்டு தாவர பால்கள், அதாவது வேர்க்கடலை பால் சேர்க்கலாம், அல்லது தேங்காய் பால் சேர்க்கலாம், அல்லது பாசிப்பயிரை ஊற வச்சு அரைச்சி பால் சேர்க்கலாம், பால் வேணும்னா. ஆனால் இதில் நம்ம தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்ததாக நம்ம நேயர்களுக்கு சாரப்பருப்பு சத்துபானம் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிட்டு நிச்சயமா. ஓகே நேயர்களே, அடுத்ததா சாரப்பருப்பு சத்துபானத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு உண்டான சத்துபானம் தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்ய போகிறது
சாரப்பருப்பு சத்துபானம். சாரப்பருப்பு சத்துபானம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாரப்பருப்பு சத்துபானம் செய்ய தேவையான பொருட்கள்: சாரப்பருப்பு பொடி, பொட்டுக்கடலை பொடி, தேங்காய் பால், பனவெல்லம், ஏலக்காய். சாரப்பருப்பு சத்துபானம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் வந்து நம்ம சாரப்பருப்பு பொடியும் பொட்டுக்கடலை பொடியும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து கலக்கி நல்லா கொதிக்க விட்டு சுண்டி எடுக்க போகிறோம். சாரப்பருப்பு பொடி போட்டாச்சு. பொட்டுக்கடலை பொடி ரெண்டுமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை பொடி வந்து அங்கங்கே வந்து மாவு அப்படியே நிற்கும். அது இல்லாத மாதிரி நல்லா இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆன அளவுக்கு கொண்டு வந்து நல்லா சுண்ட விட்டுருங்க. ஸோ நம்ம இந்த சாரப்பருப்பு பொடியும் பொட்டுக்கடலை பொடியும் வந்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு அரை கிளாஸ் வர வரைக்கும் இது நல்லா கொதித்து சுண்டட்டும். ஸோ நம்ம பொதுவாகவே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக நிறைய நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும்னு அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸோட கவலை. ஸோ அதுக்குன்னே நிறைய ஆர்டிஃபிஷியல் சத்துபானங்கள்லாம் வந்திருக்கு. பட் அதை வந்து கம்பீட் பண்ணக்கூடிய ஆர் ஈக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்பவே சத்து நிறைந்த ஒரு பானமாக தான் இது அமையும். கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சத்து வந்து பெரியவங்களுக்கும் வந்து சேரும். ஸோ பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சு வரும்போதே வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த பருப்பு பொடியினால் வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் வரும். ஸோ அந்த திக்னஸ் வந்து அப்படியே பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே கிண்டிட்டு இருங்க. ஸோ நல்லா இது கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அந்த குடிக்கிற அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த சாரப்பருப்பு பொட்டுக்கடலை மிக்சர் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதோட வந்து தேங்காய் பால், பனவெல்லம், ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். ஸோ இதை சேர்த்துட்டாலே வந்து இந்த பானம் ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெடியான பானத்தை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம தேங்காய் பால் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் பால், அடுத்து தேவையான அளவு பனவெல்லம் சேர்த்துக்கலாம். பனவெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு உண்டான சாரப்பருப்பு சத்துபானம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண இந்த மெத்தட்லேயே வந்து உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்னா. ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ சத்து நிறைந்த ஒரு பானம் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நேர்களே, சாரப்பருப்பு சத்து பானத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது, டாக்டர் கிட்டே கேட்கலாம். டாக்டர் விக்கி சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு, பட் அது ஆறவே இல்லை, அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை. சுகர் டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, சுகரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எதனால் ஆற மாட்டேங்குது அண்ட் அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க டாக்டர். வயசு என்ன எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா? வேறு எதுவும் நோய்கள்? 22 வயசு. பொதுவாக இந்த சின்ன வயசுலேயே இந்த அடிப்பட்ட புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து உடம்புல போதுமான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம், அல்லது அந்த அடிப்பட்ட புண்ணு வந்து முறையாக தூய்மைப்படுத்தப்படாமல் இருக்கலாம். ஓகே. தூய்மை இல்லாமல் அந்த இடத்த நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாச்சுன்னா எவ்வளவு தான் அந்த ஆறதுக்கு உடம்பு முயற்சி எடுத்தாலும் மறுபடி அது புண் வந்து விரிவாகிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நிலையில் நாம் என்ன பண்ணணும்னா, புண்ணை சுத்தப்படுத்துறதுலேயே அது புண்ணை ஆற வைக்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறது வந்து திரிபலாச்சூரணம். கடுக்காய், நெல்லிவற்றல், தாண்டிக்காய் இந்த மூணையும் பொடி பண்ணி வச்சுக்கிறது திரிபலாச்சூரணம்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்.
இதை ஒரு தேயிலை கரண்டி அளவுக்கு 1 டம்ளர் தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சி 1/2 டம்ளரை வத்துற வரைக்கும் காய்ச்சின பிறகு அந்த கஷாயத்தை வச்சு நல்லா அந்த புண்ணை தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்துறதன் மூலமாகவே அது வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து மத்தன் தைலம்னு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை மேலே தடவலாம். அல்லது தூய்மையான தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் மேலே தடவலாம். திரிபலா சூர்ணத்தை கஷாயத்தை வச்சு கழுவிட்டு தேங்காய் எண்ணெயை மேலே தடவலாம். உடம்புக்கு உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக டெய்லி ஒரு கீரை, உளுந்து, அதுக்கப்புறம் காய்கறி, பயிர் வகைகள் கொஞ்சம் நிறைய சேர்த்து சாப்பிடணும். வெட்டுக்காயம் அப்படிங்கிறது புண்ணு ஆறலை அப்படிங்கிற ஒரு நிலையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டு உடம்புல பொதுவாகவே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால் ஊட்டச்சத்து கூட்டக்கூடிய உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்றதன் மூலமாக இந்த பிரச்சனை மாத்திரம் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க சரிப்படுத்துறதுக்கு அவங்க தயார்படுத்திக்கணும். அடுத்தது சாந்தி திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்போவுமே டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுவும் ஒரு சீரியஸான பிரச்சனைகளோ ஒன்றுமே கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி வேகாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அது எதனால் இருக்கும் அண்ட் இதுக்கு ஏதாவது மருந்து முறைகள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு காரணம் இல்லாமல் ஒரு டிப்ரெஷன் வர்றது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதில் முக்கியமானது நம்மளுடைய மனநிலை. இப்போ மாத்திரம் இல்லாமல் சின்ன பிள்ளையில் ஏற்படக்கூடிய ஒரு மன பாதிப்பு, இப்போ ஒரு மன அழுத்தத்தை ஏற்படலாம். அடுத்தது உடல் உறுதி இல்லாமல் இருக்கிறது. ஏதோ ஒரு வியாதியில் ஈடுபட்டுட்டு அது முழுமையாக நீங்கின பின்னாடி அது பழையபடி உடலை பக்குவப்படுத்தி பழைய உறுதியை ஏற்படுத்தாமல் விட்டுட்டாச்சுன்னா இந்த டிப்ரெஷனுங்கிறது வருது. நம்ம ஏற்கனவே பல இதில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு வியாதி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாச்சுன்னா பழைய ஊட்டத்துக்கு அந்த உடல் வந்துருச்சான்னு பார்க்கணும். அப்படி வரலைன்னா அதுக்கான அளவுக்கு போதுமான அளவுக்கு உணவு முறைகளும் சித்தர்கள் சொன்ன அந்த காயகல்ப முறைகளையும் நாம் பின்பற்றி உடம்பை உறுதிப்படுத்திக்கணும். அப்படி உறுதிப்படுத்தலை அப்படின்னாச்சுன்னா அப்போ ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து இன்னும் உடல் உறுதி குறையும் போது இந்த மன அழுத்தமும் வந்து சேர்ந்துடும். அது மாதிரி நிலையில் நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி இலை. இந்த கரிசலாங்கண்ணி இலையை மிளகோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா, அதாவது 100 கிராம் கரிசலாங்கண்ணி இலை அப்படின்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகை பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி காலையிலையும் ஒரு தேக்கரண்டி சாயங்காலமும் தேனில் கலந்து சாப்பிட்டு வர இந்த நிலையிலேருந்து அவங்க மாறுறதுக்கு வழியாகும். நாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், அமுக்கரா கிழங்கு, அதை பொடியாவோ அல்லது கஞ்சியாவோ செஞ்சு சாப்பிட்டாச்சுனாலும் இந்த மன அழுத்தம் நீங்கிறதுக்கு வழிவகும். தேங்க்யூ டாக்டர். ஸோ உங்கள் டிப்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சாரப்பருப்பு சத்துபானம் எப்படி செய்யறதுன்னு அதோட சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம். நாளைக்கும் வேறொரு சத்துபானத்துடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.